அப்புறம் என்னாச்சு? உம்முடைய நாட்கள் உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும், உம்முடைய வருஷங்கள் இருக்கும். இங்கே கிண்டி கிளப்பி அவர் என்ன, என்னுடைய அக்கிரமங்களை கிண்டி கிளப்புகிறார். இன்னைக்கு கிண்டி கிளப்பிடுவோமா? யாருடைய பாவத்தை கிண்டி கிளப்ப போகிறோம்? ஒருவரை கிண்டுனா எல்லாரும் கிண்டுன்னு சம்பந்தம் இல்லையா? பயப்படாதீங்க, பேர் சொல்லாமலே கிண்டிடுவோம், உற்சாக கையை தட்டிடும். இயேசு அவருடைய தாகத்தை சும்மா தீர்க்கவில்லை, அவருடைய பாவத்தை கிண்டி கிளப்ப ஆரம்பிச்சாரு. கேட்டார், உனக்கு எத்தனை புருஷன்? ஒரு பெண்ணை பார்த்து, உனக்கு எத்தனை புருஷன்? 3 பேர் போயிட்டாங்க, இப்போ ஒருத்தன் தான் இருக்கானான்னு கேட்டார். அப்போ அவ கேட்குற, நீர் தீர்க்கதரிசியோ? ஏன்னா அவருடைய உண்மையை சொல்லிட்டார், உண்மையை சொல்லிட்டார். அவள் உடனே இவர் தீர்க்கதரிசி என்று அவள் அறிந்து தன்னுடைய பாவங்களை அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டார். உச்சமா கையை தட்டுங்க. ஆதலால் தான் உண்மையை ஒத்துக்கொண்டபடியினால் அவளுக்கு ஒரு பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவேதான் தாகமுள்ளோரே வாரும் என்றார். தாகத்தோடு வாரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. உற்சாகமா உட்கார்ந்த நிலையில கைத்தலாம். அப்படியானால் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு முன்பாக தேவனே தேடி வந்து விசாரிக்கிறார் ஒரு ஸ்திரீயை, இல்லையா? விசாரித்து அவருடைய பாவங்களெல்லாம் கேட்டு அவர் என்ன தண்டனை கொடுத்துருக்காருன்னு தெரியல, ஆனால் பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார். அவர் ஒரு ஊழியம் செய்தார். ஒரு மகளை, அநேக புருஷரோடு இருந்த மகளை அவர் திருத்தி பாவ மன்னிப்பை கொடுத்திருப்பதை நாம் இது அறிகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் அதே வசனத்தை நம்ம பக்கம் திருப்புவோம். நம்முடைய கடந்த காலத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்களா. இந்த ஆர்சி சர்ச்சில் பாவ அறிக்கை இடுங்கன்னு சொல்லுவார். அவங்க கண்ணை மூடணும், அதுக்கு ஒன்று அடுத்த கட்டத்தை அவர் போயிடுவார். ஒரு பாவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆராதனைக்கு அவர் போயிடுவார், அடுத்த சடங்குக்கு போயிடுவார், ஆராதனையில் சடங்குக்கு போயிடுவார். கண்ணை மூடி திறக்க முன்னாடி அடுத்த லைனுக்கு போயிடுவார். ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணை மூடி பாவ அறிக்கிடுங்க, ஒரே வாரில் ஆண்டவரே என்ன மன்னிச்சிடும். இதான் நம்ம சொல்லுவோம். எத்தனை பாவங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறது. அவளுடைய புருஷர்களையே தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இத்தனை புருஷர்கள் உனக்கு, எத்தனை பாவம் பண்ணி இருக்கிற நீ, அதானே கேட்டார். விசாரிக்கிற தேவன், நான் உன் பாவங்களை கண்டேன் தானே ஆண்டவர். பாவம் தீந்தாதையா வீட்டில் பணம் வரும். சூப்பராக சொல்கிறேன், கையை தட்ட மாட்டீங்க, கேட்டு தான் வாங்க வேண்டியது. பாவம் வெளியே போனால் தான் பணம் உள்ளே வரும். நிறைய அவன் வீட்டில் பணம் வந்தால் நிற்கல. வீட்டில் சாபம் இருந்தால் பணம் வராது, பாவம் இருந்தாலும் பணம் வராது. தேவனுக்கு கீழ்ப்படியலைனாலும் பணம் வராது. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்படத்தில் இருக்கிற புதலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அதான் வசனம். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, சகல நன்மைகளும் வீடு தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டாம். பாடும் பறவைகள் தேடியா போகிறது? போகிற இடம் எல்லாம் உணவு இருக்குது, நமக்கு போகிற இடம் எல்லாம் கடன் இருக்குது. என்ன வித்தை! பறவைகளோட மோசம்.
கடன் இல்லாத மனிதன் யாராவது இருந்தால் என் கண்கள் திறப்பதற்கு முன்பாக கையை தூக்கி பாருங்களேன். ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் இங்கே யார்? எல்லாம் கடன்கார கூட்டம் இங்கே தேடி வந்திருக்கிறது. என்கிட்ட காசு ஒன்றும் இல்லை தர்றது. உற்சாக கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு பாவ மன்னிப்பை முதலில் பெற்றாக வேண்டும். நாளை ஈஸ்டர் இல்லையா? பாவம் செய்தவனெல்லாம் பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது என்று லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடில் எபிரேயர் 5:1 சொல்லுகிறது. ஆகவே பழைய ஏற்பாடிலிருந்து தப்பினா புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தப்புனா பழைய ஏற்பாடு. ரெண்டு எனக்கு வேண்டான்னு சொன்னால் வெளிப்பாடு 2:21, 22, 23 சாப்டர், வெளிப்பாடு 2 வசனம் செக்ஷன் 21, 22, 23 பனிஷ்மெண்ட். உன்னை கட்டில் கிடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். ஆமென் சொல்லி கையை தட்டலாம். அப்படிதான் பனிஷ்மெண்ட். ஆகவே பாவத்தோட வாழாதீங்க. இந்த பூமியில் வேரோட சாய்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி சாய்ப்பாருன்னு சொன்னால் வேலைக்கிழமை செய்தியை பாருங்கள், எப்படி சாய்ப்பாருன்னு அதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அவனுடைய வார்த்தைகள். அதன்படி தான் இனி தேசம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சமாதானம் இந்தியாவுக்கு இல்லை. 2000 நான் ஊழியத்தில் பிரவேசித்த பொழுது ஆண்டவர் முதல்ல கொடுத்த இந்த தேசத்துக்கு, இந்த உலக நாடுகளுக்கு கொடுத்த வேத வசனம் என்ன தெரியுமா? எரேமியா 25:10. அதை அந்த நாளிலே நினைவூட்டினார். அதை திரும்ப ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் மகிழ்ச்சியின் சப்தத்தையும் சந்தோஷத்தினுடைய சப்தத்தையும் மணவாளனின் சப்தத்தையும் மணவாட்டியின் சப்தத்தையும் இயந்திரத்தின் சப்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூப்பர கையை தட்டுங்க. இந்த உலகத்திற்காக அந்த வேத வசனத்தை கொடுத்தார் 2000. இந்த கிபி கிமுன்னு இருக்கு இல்லையா? கிறிஸ்து பிறப்பிற்கு முன் பின். நான் இப்போ என்ன சொல்லுவேன், 2000க்கு முன்னு 2000க்கு பின்பு. 2000க்கு முன்பு நீங்கள் விதைத்தான் அறுக்கலாம், கிட்டத்தட்ட அறுக்கலாம். 2000க்கு பிறகு விதைத்தால் முள்ளும் குறுக்கும் தான் அறுப்பீர்கள். பிஸ்னஸ் பண்ணால் கடன். கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம் தான். நீ தொழில் துவங்கினாலும் கடன், நீ பொண்ணு கட்டினாலும் சாபம், நீ கல்யாணம் பண்ணி வச்சாலும் போக்கு கேசு. அல்லேலூயா. எல்லாம் சாபத்தினுடைய அடையாளம். பிரசவமே சாபத்தில் பிரசவம். பயத்தை கீறி தான் பிள்ளை எடுப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் கடன் பெறுகிற ஆண்டுகளாக இந்த 26 ஆண்டுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வசனத்துக்கு பிறகு தேசத்தில் பஞ்சம், தரித்திரம், எல்லாம் விலையேற்றம். முன்னாடி செழிப்பு. இன்றைக்கி ஒரு சம்பளத்தை வாங்குவோம், அரிசி மீன் பருப்பு கிழங்கு வாங்குவோம், அடுத்து கடன் வாங்கி சாப்பிடுவோம். சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் கொன்ற பாவத்தில் பாதி பாவம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வைத்து விட்டு சென்றார்கள். அதை நீங்கள் இன்று வரைக்கும் கழுவவில்லை. என்றைக்குத்தான் கழுவ தீர்மானித்திருக்கிறீர்கள்? ஒரு பதில் வரட்டுமே. என்றைக்கு அந்த வசனம் உண்மை என்று சொன்னால் என்றைக்கு உங்கள் சாபத்தை கழுவப் போகிறீர்கள்? ஸ்டீவன் பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், என்றைக்கு கழுவப் போகிறீர்கள்? கழுவணுமா கழுவ வேண்டாமா? கழுவணுமா கழுவ வேண்டாமா? கழுவணுமா கழுவ வேண்டாமா? அதான் ஸ்ப்ரே போட்டு மறைச்சிருவோமா? கழுவணும் கழுவணும்னு சொல்லுவாங்க. கையை தூக்கி பாருங்க. பொருத்தனை குறைவாக தான் வரும்போது இருக்கு.
ஒரு ஜபம் கையை தட்டு. நான் இந்த மாதிரி காரியங்களுக்கு பொருத்தனை தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதில் நீங்கள் கல்லால் அடித்தாலும் ஐ ஆம் ஹாப்பி, சகதிய வாரி அடித்தாலும் ஐ ஆம் ஹாப்பி, உங்கள் பிய வாரிய மூஞ்சில் தடவினாலும் ஐ ஆம் ஹாப்பி. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் எந்த வார்த்தையும் மாம்சமான சரீரத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக என்னிடத்திலிருந்து புறப்படவே புறப்படாது. அல்லேலூயா. அவர் சிரித்து பேசினாலும் என்னுடைய வார்த்தை, ஒக்கரத்தில் பேசினாலும் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே இந்த சாபம் உங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. விசாரிக்கிறார் அவர். முன்னாடியெல்லாம் விசாரிக்கலை, 2000 முன்னாடியெல்லாம் விசாரிக்கலை, விசாரிக்க ஆரம்பித்தார். பொண்டாட்டிகையிலேருந்து அடி வாங்குறது இந்த 25 வருஷமாக தானே. 25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டிகையிலேருந்து அடி வாங்கின யாராவது உண்டா? கையை தூக்கி பாருங்களேன். வெட்கேடுன்னு நினச்சி தூக்காமல் இருக்காதீங்க, உண்மைன்னா தூக்குங்க. சரி, 25 வருஷத்துக்கு ஒரு பொண்டாட்டிகையிலேருந்து அடி வாங்கினவங்க எல்லாம் கையை தூக்குங்க. என் முன்னாடி பொய்யே சொல்லக்கூடாது, டப்பு டப்புன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் பேர் சொல்லி. பொண்டாட்டிகள் அடி வாங்கினது ஒருவர் இங்கே இல்லையா? பயம் ஒருவர். தென்காசிக்காரருக்கு ஒரு அல்லையே சொல்லிடுவோம். அடுத்து யோக்கிய புத்திரர்கள் இங்கே உண்டு. பின்னாடி ஒரு கை வாங்குது. அது யார் பிரதர்? நான் பார்க்கட்டும், கையை தூக்குங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர். ஆலிவர், மண்டே மார்க்கெட். சூப்பர், கையை தட்டுங்க. அறுக்கேடுதல் இது நமக்கு வேலை. இந்த மறைச்சு கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்காதீங்க, கையை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, கை தூக்குங்க. அடுத்த ஆள். அல்லேலூயா. பொண்டாட்டி கையிலிருந்து அடி வாங்கினவங்கெல்லாம் கையை தூக்குங்களாம். கையை தூக்குறவங்கள தான் விடுதலை, கையை தூக்குறவங்கள தான் பொருளாதாரம், கையை தூக்குறவங்கள தான் பிளஸிங். ஆனாலும் கையை தூக்க மாட்டீங்க. அடி வாங்கினவங்கெல்லாம் உண்டு புரியுதாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? முன்னாடியெல்லாம் புருஷனை கனம் பண்ணுவார்கள் பெண்கள் இல்லையா? 2000 முன்னாடி புருஷன் ஒரு அடி அடித்தா திரும்ப 7 அடி அடிக்கக்கூடிய அநேக பெண்களை பார்க்க முடியும். ஒரு சம கையை தட்டலாமா? இந்த 26 வருடங்களுக்கு முன்பாக பெண்கள் உடை அணிந்தால் சூப்பராக அணிவாங்க. இப்போ நிறைய பெண்கள் எப்படி அணிவாங்க? சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்களுடைய உடையை அணிகிறார்கள், தப்பில்லை. அரைவர ட்ரெஸ்லாம் போடுறாங்களே. இப்போ பெண்கள் போடுகிற பேண்டில் கால் பாகத்தான் காணலை. முன்னாடி காலில் போட்டுற கொலுசு காணக்கூடாது என்பதற்காக சேலையை ஒழுங்காக கட்டு, பாவாடையை ஒழுங்காக கட்டுன்னு சொல்லுவாங்க. ஜவுளி கடையில் போய் பாவாடை எடுக்கணும் இருந்தால் இடுப்பில் இருந்து தொப்புள் குளிக்க மேலே இருந்து கால் பாதம் வரைக்கும் பாவாடை வரணும், மண்ணில் கடந்து இல்லணும். அதான் அன்றைய கலாச்சாரம். இன்றைய கலாச்சாரம் அப்படி இல்லை. முழங்காலுக்கும் பாதத்துக்கும் நடுவே பாதியில் நின்னா மதி, குரங்கு ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி இருக்குது. சூப்பராக ஒரு கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அரை குறை உடைகள், அதான் அந்த சாபத்தினுடைய பிள்ளைகள். நான் எல்லாரையும் சொல்லலை. யார் குற்றம் செய்கிறார்களோ, யார் பாவம் செய்கிறார்களோ, யார் கீழ்ப்படியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் போய் சேரும். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. 2000க்கு முன்னாடி மனைவிமார்கள் புருஷரை கூப்பிட்டா வாங்க பொங்க அப்படி சொல்லுவாங்க. 2000க்கு பிறகு பாடா போடான்னு ரொம்ப அன்பாக சொல்லுவாங்க. இதுதான் ஏன் நாட்டில் நடக்குது. முடிஞ்சால் பேரை சொல்லி சொல்லுவாங்க. கையை தட்டுங்க. அல்லேலூயா. இதுக்கு ஒரு விட்னஸ் தருகிறேன். இந்த குருசடி ஜபங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு காலத்தில் குருசடி ஜபங்கள், இப்பொழுதும் ஒரு சாரார் அப்படி தான் இருக்கிறாங்க. நாங்கள் எல்கேஜி விட்டு வெளியே வர மாட்டோம். அவங்களோட பிடிவாதம் என்ன? நாங்கள் எல்கேஜி விட்டு தாண்ட மாட்டோம், எப்போவும் எல்கேஜியில் தான் இருப்போம்.
அதான் அவங்க. சிஎஸ்காரன் 1ஆம் கிளாஸை விட்டு தாண்ட மாட்டான். பெந்திகோஸ்காரங்க பிஹெச்டி ஸ்டேஜ் தான். உற்சாம கையை தட்டுங்க. ஆனாலும் சில பண்புகள் இருக்கிறது. அதற்காக தான் அந்த குருசடி ஜபத்தை சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் அந்த குருசடியில் ஜபங்க பண்ணுவாங்க. எப்படி ஜபம் பண்ணுவாங்க? ஆர்ச்சிஸ்டர் ஜார்ஜாரி சொல்லுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆர்ச்சிஸ்டர் ஜார்ஜாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆர்ச்சிஸ்டர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இல்லையா? அதுக்கப்புறம் தான் போகல, அப்படி சொல்லுவாங்க இல்லை? அப்போ அந்த வீட்டில் அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு புருஷன பேர் அந்தோணியார்னு சொல்லுவோம். ஆண்டோனி. அப்போ அந்த பொண்ணுக்கு வேலை வந்தது. அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இல்லையா? அப்போ பதில் சொல்லணும் இல்லையா? அர்ச்சிஸ்டர் அந்தோணியாருன்னு நீங்கள் சொல்லணும். அவன் சொல்ல மாட்டான். அர்ச்சிஸ்டர். இந்த மைக்கு தடுங்கி நிற்குது, வர வழி இல்லை. ஏன்னா அது புருஷன் பேராச்சே, நான் எப்படி சொல்லுவேன்? உடனே அர்ச்சிஸ்டர் எங்கள் வீட்டுக்காரரே தட்டுங்க. பாருங்க, ஒரு புனிதருடைய பெயர் தன்னுடைய புருஷனுடைய பெயராக இருக்கிறபடியினால் அந்த பெயரையே உச்சரிப்பதற்கு தயங்கின அந்த பெண்மணிக்கு ஒரு கைத்தாளம் கொடுங்க. அது புனிதர் தான், தானா பேரை சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். ஆனால் அந்த அம்மா புனிதருடைய பெயராக கருதவில்லை. அது என்னுடைய வீட்டுக்காரருடைய பெயர், நான் எப்படி என்னாவால் உச்சரிப்பேன் என்று சொல்லுகிற பண்பை அக்காலத்தில் பார்க்க முடியும், இக்காலத்தில் பார்க்க முடியாது. ஆகவே புருஷனுடைய பெயரை சொல்வதற்கு